ஃபர்ஸ்ட் டைம் மந்தி பிரியாணி சாப்பிட போறோம். ஒரு மணிக்கு சாப்பிட போறோம். பார்க்க வாய் மூடிக்கொண்டு தான் இருக்குது. சிக்கன் நல்ல சாஃப்டா இருக்கு. போதும் வடிவா போதும். ரொம்ப டைம் கொஞ்சம் தானே கூடவா தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறோம். வயிறு ஃபுல்ல நான் கொஞ்சம் வந்து பத்தாதான் இருக்கு. ஹாய் செலிபிரிட்டிஸ், நான் தான் உங்களுதுவா. இன்றைக்கு நாங்க எங்க வந்துறாங்க? கொழும்புல புது கடைக்கு தான் வந்தாங்க. இந்த புது கடையில பிரியாணி சாப்பிடுவோம். அதாவது நடு ஜாமத்துல பிரியாணி சாப்பிடுவோம்னு நாங்க வந்த இடம் தான் மாஸ்டர் குல்ஃபி. இந்த மாஸ்டர் குல்ஃபில என்ன பிரியாணி? எங்க பிரியாணில என்ன பிரியாணி? மந்தி பிரியாணி ஃபர்ஸ்ட் டைமா ட்ரை பண்ணி பார்க்க போறோம். அப்படி இந்த புதுக்கடையில இது எங்க இருக்குண்டா, புதுக்கடை போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னுக்கு தான் இந்த கடை இருக்கு. இந்த கடையில நாங்க மந்தி பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நாங்க உங்களுக்கு சொல்ல போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நாங்க உங்கள்ட்ட ஆர்டர் பண்ணிட்டோம். என்ன ஆர்டர் பண்ணினாங்க? மந்தி பிரியாணி தான் ஆர்டர் பண்ணிருக்கு. மந்தி பிரியாணி தான் ஒரு லாட்ச் வந்து ஆர்டர் பண்ணினாங்க. 1300 ரூபாய் இது இந்த பிரைஸ். இது எப்படி இருக்குன்னு நாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் டைம் மந்தி பிரியாணி. நார்மலா பிரியாணி மாதிரி தான் கிடக்கு. ஆனா ஒரு புது வகையான தட்டுல போட்டு 2 பேர் இருந்து ஃப்ரெண்ட்ஸா சாப்பிட போறோம். ஒரே தட்டுல சாப்பிட போறோம். அதுதான் மந்தின்னு நினைக்கிறேன். எனக்குமே ஃபர்ஸ்ட் டைம். 1300 ரூபாய்க்கு வெத்தா இருக்கா இல்லையா தான் நீங்க வீடியோட பார்க்க போறீங்க. சாப்பாடு அவ்வளோ வெயிட் பண்ணி கொண்டு இருக்கோம். பார்க்க வாய் மூடிக்கொண்டு தான் இருக்குது. சாப்பிடுவோம். வெயிட்டிங்லேயே வருது. அதுவும் இரவு 1 மணிக்கு கூட்டிக்கணும் வந்துட்டு நான் படுத்துற பாரு வீடியோ எடுக்கிறேன்னு சொல்ல அந்த முகம் எல்லாம் மாறிட்டு இந்த வெள்ளப்படி என்ற முகம் சிவத்து போகுது. என்ன மந்தி பிரியாணின்னு கேட்டோடனே அது வாய் ஊறுது. பசிக்குது. பசி தென்பாடில் வருது. மந்தி தாண்டி மச்சான் 1 மணிக்கு சுட பிரியாணி சாப்பிட்டா வேற இருக்கு. மிட் நைட்ல பிரியாணி சாப்பிட்ற ஒரு பெரமன்னு தான் சொல்லலாம். சரி கிடக்க கதைக்காம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு பெரிய பீஸ் ஒன்று வச்சு கிடக்கேண்ணா. காணுமன்னு தான் நினைக்கிறேன் 2 பேருக்கும். பாப்போம் சாப்பிடு பாபு மேன. ஓகே கொஞ்சம் மட்டும் ஆறிட்டு தான் நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்காக எப்போ பார்த்தாலுமே ஆறிட்டு தான் சாப்பிட்றாங்க. அண்ணன் கொண்டு வரும்போது சூடு ஆவி பறந்தேன். வெங்காய ஜம்பளம் தந்துருக்காங்களா? அதோட ஜெப்னா ஸ்டைல்ல இருந்தா ஒன்று மிஸ் ஆயிடு. என்ன கத்தரிக்காய் பிரெட். ஆனா இந்த பிரியாணிக்கு போடுற ரைஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஃபீல் வருது. என்ன டேஸ்ட் வந்து ஒரு வித்தியாசம் உண்மையாவே சொல்ல தெரியல. ஆனா 2 பேருமே ஃபுல்லா சாப்பிட்டுருவோம்னு நினைக்கிறோம். நம்பிக்கை இருக்கு. ஏன்னா சிங்கம் உங்களை நினைச்சுதான் நான் சொன்னேன். நான் அங்கே சிங்கம் சாப்பிடும். அப்ப நீங்களும் நார்மலா புது கடைக்கு வந்தீங்கன்னா இங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாஸ்டர் குல்ஃபியில உண்மையாவே நல்லா இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு இப்ப வரைக்கும் கிடக்கு. கடைசி வரைக்கும் சாப்பிட்டுட்டு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு அப்படி இருக்குன்னு சொல்லுவோம். சிக்கன் நல்ல சாஃப்டா இருக்கு. இந்த அனுபவம் ஒரு வித்தியாசமா இருக்கு. இந்த இரவுல வந்து சாப்பிடுற சிநேகங்களை ஒரே தட்டுல இந்த வெங்காய ஜம்பலோட சாப்பிடுங்க. நல்லாதான் இருக்கு. நல்லா இருக்கேண்ணா. அது சாப்பிட்டு நீங்களே. நான் அங்க உங்களை பாக்குறேன். நான் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறேன். தண்ணி இலையோட சாப்பிட்டு பாருங்க. புதினா இலையா இது? புதினா இல்லையா? என்ன இலையா? உங்களுக்கு என்ன இல்லையான்னு தெரியல. இது அடுத்த லீக் தான். ஐயோ உங்களை யாழ்ப்பாணத்துல இருந்து உங்களை கூட்டி கொண்டு கொடுத்த 2ஆம் அறிவாளி நிறுவன் தான். அந்த அறிவாளி மொரட்டோ படியன் மொரட்டோ கேம்பஸ் படியன் நல்லா இருக்கு. சாப்பிட முடியும். முடிச்சாச்சு போலாடாக்கு.
ஆனால் வித்தியாசமான டேஸ்ட் நான் சொல்லுவேன். என்ன டேஸ்ட்னு தெரியல, ஆனால் நல்லா இருக்கு. புது 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 டேஸ்ட். ஒருவேளை கொழும்பு ஸ்டைலும் இப்போ ஜெஃப்னா ஸ்டைல் இருக்கு தானே, கொஞ்சம் காரசாரமா இருக்கு. இது மந்தி பிரியாணி அது ஸ்டைல் ஆகுமே. அப்படி இருக்கு. மந்தி பிரியாணி ஃபர்ஸ்ட் டைம் அரைவ் பண்றோம். இப்ப நாங்க நோம்பலா 1300 சொல்லி கொஞ்சம் யோசிச்சு நாங்க 2 பேருக்கு காணுமா காணாம இருக்குமான்னு யோசிச்சு நாங்களே. போதும் போதும் வடிவா போதும். உண்மையா காணும், நல்ல திருப்தி. இப்ப ஒரு ஆள் இதை சாப்பிட இல்லாதானே நீங்க கேட்பீங்க. ஒரு ஆளும் சாப்பிடலாம் வேணா, ஒரு ஆள் சாப்பிட்டா வடிவா மிஞ்ச மிஞ்ச காணும். அப்படி மிச்சம் முடிவீங்க நான் சொல்லுவேன். நிறுவன் இன்னைக்கு தனி பிளேட் ஒன்று எடுத்து வச்சுக்கிறான். பாப்போம் அவன் சாப்பிடுவானா இல்லையான்னு பாப்போம். மச்சான் நீயும் இங்கே தானே வேலை செய்கிற, இப்போ கொழும்புலான வேலை செய்கிற. வளமையாவே இந்த டைம்ல இங்க சனமா இல்லை இன்றைக்கு கொஞ்சம் மோன் பண்ணுற வழியால சனம் கூடவே இருக்கா? நோம்பு டைமுக்கு கொஞ்சம் சனம் கூடவே தான் இருக்கு. கஸ்டமர் வந்தோடனே இருக்கலாம். இப்போ ஜனம் வந்தோடனே தான் இருக்கணும். நாங்கள் ஃபுல்லாகவே சாப்பிட முடியுது. நல்ல இந்த செகண்ட் பீஸ் எல்லாம் நல்ல சாஃப்டா இருக்கா. நான் சும்மா சொல்லல, அப்படியே தெரியுது உங்களுக்கு எப்படி இருக்குமென்று. ஆனா அப்படி இருந்தும் கொஞ்சம் சிக்கன் பீஸ் மிஞ்சிட்டுனால தனியாகவும் சாப்பிடலாம். உண்மையா நல்லா தான் இருக்கு. நாங்கள் எதிர்பார்த்தோம் இருந்தால் ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்குமென்னு யோசிக்கிறோம். ஏன்னா எலும்புதான் தட்டில் கிடக்கு பார்க்க. அப்போ இன்னும் ஒரு நார்மல் ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். இல்லை வேற எங்கேயாவது ட்ரை பண்ணி பார்ப்போம். போதும் வேணாம் வயிறு ஃபுட்டில் வேணாம். நான் கொஞ்சம் வந்து பத்தாதான் இருக்கு. ஒரு ஆளுக்கு வந்து வடிவா மிஞ்ச காணும். 2 பேருக்கு வந்து ஓகே ஒரு கணக்கா சாப்பிடணும், பெஸ்ட்டான மந்தி சாப்பிடணும்னா நீங்கள் இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படி இருந்துன்னு சொல்லி விடுங்க நீங்கள் உங்களோட தனிப்பட்ட விருப்பத்தை. கோப்பையை பார்க்கவே தெரியுதானே உங்களுக்கு? அப்போ நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்கு. அப்போ உங்களை நம்பி வரலாம். 10க்கு எத்தனை கொடுப்பீங்க? 10க்கு கொடுக்குறவனா எத்தனை கொடுப்பீங்க? 10க்கு 8 கொடுக்கலாம். 8 கொடுப்பீங்க. நான் வந்து 10க்கு 8 கொடுப்பேன். உண்மையாவே நல்லா இருக்கு. இந்த கோப்பையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எலும்பு மட்டும்தான் இருக்கு. எலும்பும் இந்த இலையும் தான். இந்த சிக்கன் பீஸையும் அதையும் விட்டு வைக்கிறாங்க. அதை சாப்பிட்டு முடிப்பான். தண்ணியும் குடிப்பான். நல்லா இருக்கு. அடிச்சு அது எனக்கு உண்மையாவே பிடிச்சிருக்கு. நீங்களும் இந்த புதுக்கடைக்கு வந்தீங்கண்டா இவங்க இந்த மந்தி பிரியாணி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதை தாண்டியுமே இங்கே கொஞ்சம் பிரியாணி ஐட்டங்கள் இருக்கு. மந்தி பிரியாணி, சென்னை பிரியாணி அப்படி கிடக்கு. பிபிக்யூ எல்லாமே இருக்கு. இப்போ டைம் கொஞ்சம் பிந்தின வழியால் பிபிக்யூ அதெல்லாம் முடிஞ்சுது. மந்தி பிரியாணி இருந்தபடியால் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். இப்போ டைம் வந்து சரியா 10 கிட்ட இருக்கும். 10 10 கிட்ட இருக்கும். டைம் கூடி பார்க்க தெரியலன்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஃபுல்லா சாப்பிட்டுட்டா நல்லா இருக்கு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்க 2 பேருக்குமே பிடிச்சிருக்கு. இதே மாதிரி பிரியோசனமான வீடியோக்கள் பார்க்கணும்னா உங்கள் துவா யூடியூப்புக்கு உங்க ஃபுல் சப்போர்ட்டை தாங்க. மறக்காம டிக்டாக் ஐடியை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோவை வந்து அதாவது மந்தி பிரியாணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மேலே அதுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் ஒரு பிரியோசனமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் துவா. உங்களோட பேரை சொல்லி விடுங்க. 2K. Okay, bye.